நாளைக்கு பிஓ மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வந்து நிறையா கேள்விகளுமே இருக்குது. இது லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வந்து பார்க்கலாம். ஆதார் கார்டு வந்து கம்பல்சரி அப்படின்னு சொன்னோடனே நிறையா பேர் வந்து ஆதார் எடுத்துகிட்டு போகலாமா, நேம் எல்லாமே தப்பாக இருக்குது, இந்த மாதிரி கேள்விகள். அதே மாதிரி ஒரு காலேஜ் பிஎஸ்என் காலேஜ் அப்படிங்கிற காலேஜில் வந்து எலிக்காய்ச்சல் பரவி இருச்சாங்க. இதெல்லாம் புதுசாக இருக்குது. ஸோ அதனால் அந்த காலேஜ்லேயே பார்த்தீங்கன்னா லீவ் விட்டாங்க. ஸோ அதனால் நாளைக்கெல்லாம் எக்ஸாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரியுமே அந்த பிஎஸ்என் திருநெல்வேலி காலேஜ் பற்றி மக்கள்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வீடியோ தான் இது. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஏதோ ஒரு சின்ன விஷயம் வந்து இந்த வீடியோனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி முக்கியமான விஷயம், நம்ம ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம பேனல் மெம்பர் ரமேஷ் சார் அண்ட் டீமோட வந்து உங்களுக்கு வந்து ஜூமில் வந்து யாருனாலுமே அட்டன் பண்ணிக்கலாம், ஃப்ரீ தான், லிமிடெட் ஸ்லாட்ஸ் இருக்குது. நம்ம ஜூமில் வந்து ஒரு இன்டர்வியூக்கான செமினார் கண்டக்ட் பண்ணுறோம். அது கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. லிமிடெட் சீட்ஸ் தான். கண்டிப்பாக உங்களுக்கான டேட் அந்த லேட்டராக இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இந்த ஆதார் கார்டை பற்றி சொல்லிடுறேங்க. ஸோ நிறையா பேர்கிட்ட வந்து ஆதார் கார்டு கையிலே இல்லை, ஆதார் கார்டு நான் ஊருக்கு வந்துட்டேன், தீபாவளிக்கு வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டு அதனால் ஆதார் கார்டு எங்கள் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ ஆதார் கார்டு அப்படிங்கிறது அது வந்து இன்டர்நெட்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஆதார், அதுதான் நமக்கு வந்து ஆதாராக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் ஆதாரை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஓடிபி மட்டும் கேட்கும். நீங்கள் உங்கள் ப்ரௌசிங் சென்டர் நீங்களே கூட அதை எடுத்துக்கலாம், பிடிஎஃபாக எடுத்து நீங்கள் ஒரு பிரிண்ட் போட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அதுதான் உங்களுக்கு ஒரிஜினலுமே கணக்கு. ஸோ அதனால் அந்த ஆதாரை வந்து அந்த மாதிரி இருக்கவங்க வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதே மாதிரி முக்கியமாக எங்கள் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியா லெவலில் ஆதார் கார்டு, இப்போ என் பேர் வந்து கணேஷ்குமார் அப்படின்னா கணேஷ்குமார் ஜி, அது எங்கள் அப்பா பேரோட ஜின்னு இருக்காது, எங்கள் அப்பா பேரோட சேர்த்து கணேஷ்குமார் கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து இனிஷியல் அதில் இல்லை, ஸ்பேஸ் இல்லை, அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆதார் கார்டு அப்படிங்கிறது ஒரு வெரிஃபிகேஷன் பர்பஸ். அது வந்து எதுக்கு அப்படின்னா நம்மளோட அந்த நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து கரெக்டாக இருந்தாலே போதும். உங்கள் இனிஷியலோ உங்கள் அப்பா நேமோ இல்லை, அது அப்பா நேம் இருக்கும், இனிஷியல் வந்து இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க. நீங்கள் ஆதார் கார்டு கேட்குறாங்க, அதை கொண்டு போயிருங்க போதும். ரொம்பலாம் திங்க் பண்ணிட்டு போகாதீங்க. அதே மாதிரி இந்த காலேஜஸில் வந்து எலிக்காய்ச்சல் வந்துருச்சா, புதுவிதமான காய்ச்சல். ஸோ அதனால் எக்ஸாம் இருக்குமா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. அதனால் என்ன பிஓ மெயின்ஸ் யோசிச்சு பாருங்கள். எப்படி வந்து ஒரு காலேஜில் எக்ஸாம் இந்த மாதிரி நடக்காது, காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா எப்படி இந்தியா லெவலில் எப்படி ஸ்டாப் பண்ணுவாங்க, என்ன இது அப்படி இருந்தால் கூட உங்களுக்கே தெரியும். கடந்த வருஷத்துலாம் சரியான புயல் மழை சென்னையில், அப்படியுமே உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடந்துச்சா இல்லையா? ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து எக்ஸாம் நடக்கும். ஸோ நீங்கள் எக்ஸாம்லாம் கேன்சல் ஆயிரும், போஸ்ட்பாண்ட் ஆயிரும் அப்படிலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் எல்லா சென்டர் இந்த காலேஜ்லேயுமே கம்பல்சரி எக்ஸாம் இருக்குது. ஸோ ஓகேவா? ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான். இனிமேல் தான் முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வருவோம். ஸோ உங்களுக்கு வந்து செக்ஷன்ஸ் இப்படி கொடுத்துருக்க மாதிரி தான் ஓப்பன் ஆகும்னு இல்லை. நீங்கள் எதையுமே எதிர்பார்த்து போங்க. எப்படினாலுமே வரலாம். என் ஃபஸ்ட்டு கூட கான்ஸ் ஓப்பன் ஆகலாம், என் ஃபஸ்ட்டு ரீசனிங் ஓப்பன் ஆகலாம். நீங்கள் எதுக்குமே ரெடியாக இருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு 35 கொஸ்டின்ஸ் 40 மார்க்ஸ், ரீசனிங் 40 கொஸ்டின்ஸ் 60 மார்க்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 35 கொஸ்டின்ஸ் 50 மார்க்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்பயுமே வந்து நமக்கு 1 மார்க்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த டைம் வந்து 35 கொஸ்டின்ஸ் 50 மார்க்ஸ் அப்படிங்கிறப்ப மேபி ஒரு கொஸ்டின்ஸ்க்கு 2 மார்க்காக இருக்கலாம், இல்லைனா ஈவனாக வந்து 50/35ன்னு ஈவனாக வந்து 1.6 அந்த மாதிரி வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ளிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க எப்படினாலும் அவங்க மைண்ட் செட்டு தான். மேபி வந்து 2 மார்க் இருந்துச்சு அப்படின்னா டேட்டாஸ் எஃபிஷியன்சி ஃபார்மெட்டில் இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸில் மட்டும் உங்களுக்கு ஒரு 7 கொஸ்டின் தான் தெரியுது அப்படின்னா அந்த 7 மட்டும் போட்டுட்டு வாங்க. ரிஸ்க் எடுக்காதீங்க. சரி ஃப்ளூக்கில் போடலாம், பிஆ சிஆ டிஆ அப்படின்னு கன்ஃபியூஷனாக இருக்கிறப்ப ஃப்ளூக்கில் போடாதீங்க. தெரிஞ்சதை மட்டும் போட்டுவாங்க. ஏன்னா கடந்த ஒரு 4 to 5 years நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் வந்து 8 மார்க்கு 7 மார்க்கு 6 மார்க்கு போட்டவங்க எல்லாருமே கிளியர் பண்ணி இப்போ போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கான்ஸ் வந்து உங்களுக்கு 35 கொஸ்டின்ஸ் 50 மார்க்ஸ். ஃபைனலாக டிஸ்கிரிப்டிவ் பற்றி ஒரு முக்கியமான ஹிண்ட்ஸ் இருக்குது, அதேமாதிரி நான் சொல்கிறேன். ஸோ கான்ஸ் வரப்போ வந்து உங்களுக்கு செக்ஷன் ஏ செக்ஷன் பி இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ 35 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஹவு மெனி மார்க்ஸ், 50 மார்க்ஸ் அப்படின்னா மேபி வந்து உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸ் 2 மார்க்ஸ் இருக்கலாம். ஸோ இதில் வந்து ஈக்குவலாக பிரியாது, 2 மார்க்ஸ் கொடுத்துருவான். செக்ஷன் ஏ அப்படின்னு கொடுத்துட்டு செக்ஷன் ஏ செக்ஷன் பி 15 கொஸ்டின்ஸ் வந்து 2 மார்க்ஸ். ஸோ அப்போ 30 மார்க்ஸ், மிச்சம் எல்லாமே வந்து 1 மார்க்காக இருக்கும். ஸோ இங்கே மேட்ரு என்ன அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து நிறையா பேர் பண்ண தப்பு. ஏன்னா நம்ம
கிளியர் பண்ண பசங்கள்கிட்ட அவ்வளோ பேர்த்திட்ட பேசுவோம், கிளியர் பண்ணாத பசங்கள்கிட்ட பேசுவோம். இந்த மாதிரி 2 மார்க்ஸ் வந்து லாஸ்ட் டைம் என்ன நினச்சிட்டாங்கன்னா, எக்ஸாமுக்கு முன்னாடியே 2 மார்க்ஸ்னால் கஷ்டமாக இருக்கும், ஸோ அதனால் 1 மார்க்கை வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டு டைமை வேஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நிறையா பேர் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் ரியாலிட்டி என்ன ஆயிருந்துச்சுன்னா, போன வருஷம் 2024 2 மார்க்ஸ் எல்லாமே நிறையா ஈஸியாக இருந்திருக்கு, 1 மார்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக டஃப்பாக இருந்திருக்கு. ஸோ அதனால் வந்து நீங்களே வந்து அஸ்யூம் பண்ணிக்காதீங்க 2 மார்க்னால் கஷ்டமாக இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டு 1 மார்க் முடிச்சிடலாம் அப்படின்னு. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நான் கூட மெமரி பேஸ் சால்வ் பண்ணி காமிச்சிருந்தேன். மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருந்தாங்க, 3 கொஸ்டின், 1 கொஸ்டின் 2 மார்க்ஸ், அப்புறம் 3 கொஸ்டின் 6 மார்க். அந்த 6 மார்க்குமே செம்ம ஈஸி, சும்மா பேசிக்கான ஏபி வச்சு ஹிண்ட் மாதிரி கொடுத்து செம்ம முடிச்சிட்டாங்க. ரொம்ப ஈஸியான ராங் நம்பர் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி குவாட்ராடிக்குமே ரொம்ப ஈஸியான குவாட்ராடிக்கு நான் கூட அதை சால்வ் பண்ணி காமிச்சிருந்தேன். வீடியோ கூட PO மெயின்ஸ் 2024 மெமரி பேஸ்டுன்னு சர்ச் பண்ணி பாருங்கள், ஒரு 2 வாரம் முன்னாடி எடுத்திருந்தேன். குவாட்ராடிக்குமே ஈஸியாக இருந்துச்சு, 1 கொஸ்டினுக்கு 2 மார்க்கு, 3 கொஸ்டின் 6 மார்க்கு. ஸோ அப்போ இதுவே பாருங்கள் 6 12 மார்க் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, வாட் எவர் இட் இஸ், நீங்கள் கான்ஸாக இருந்தாலும் சரி, ரீசனிங்காக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து டைம் வந்து நல்லாவேனா ஓரளவு டீசெண்டாக இருக்குது. ஒரு 45 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு கான்ஸுக்கு இருக்குது அப்படின்னா, தயவு செய்து வந்து ரொம்ப காமாக கம்போஸ்டாக ஒரு 2 நிமிஷம் வந்து அந்த 35 கொஸ்டினையுமே ஒரு ஓவர் வியூ வந்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு கண்டிப்பாக ரஃப் ஷீட் இருக்கும் அப்படின்னா அந்த ரஃப் ஷீட்டில் வந்து நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் டவுன் பண்ணிவிட்டு நம்ம எதை பிக் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 6ல் குவாட்ராடிக் இருக்குச்சுன்னா 6, 7, அதுக்கப்புறம் 11, 12, ஒரு 4 DA இருக்குல்ல, ஒரு DA உங்களுக்கு தெரியும், பார்த்தாவே அக்கா அது போடலாண்டா அப்படின்னு. ஸோ அந்த 21, 24 இந்த மாதிரி வந்து இது பண்ணிவிட்டு அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் மார்க் ஃபார் ரிவ்யூ சிஸ்டமில் தான் மார்க் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணணும் இல்லை, ஜஸ்ட் பேப்பரில் ஸ்கிரிபிள் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து அந்த ஆர்டர்லேயே முடிச்சுட்டு வாங்க. குவாட்ராடிக்கா ஓகே 3 கொஸ்டின் இருக்குது, முடிச்சிருங்க. கண்டிப்பாக இருக்கும் நம்பர் சீரீஸ் ராங் பேட்டர்னா, ராங் நம்பரா, அது ஒரு 3 கொஸ்டின் இருக்கும். ஓகே, அதை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் சம்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு 7 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா ஒரு 3 கொஸ்டின்ஸ் போட முடியுதா, டேட்டா சஃபிஷியன்சி ஓகேவா இருக்கா. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஒரு DI போட்டாலும் நச்சுன்னு போட்டுவாங்க. இதான் ஸ்ட்ராட்டஜி, இதான் வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வியூகம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி கான்ஸில் வந்து ஒரு 10 மார்க்ஸ் to 12 மார்க் எடுத்தாலே ஓவராலாக நல்ல அட்டம்ப்டாக தான் இருக்குமா. ஸோ அப்படி இருக்கப்ப நீங்கள் ஒரு DI போட்டு வந்து அந்த ஒரு DIயுமே நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து அது சூப்பர் மார்க்காக இருக்கும். வாட் எவர் 1 மார்க் ஆர் 2 மார்க்ஸ், 4 DIயில் ஒரு DI மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாத்தையுமே போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம். மிஸ்லினியஸில் ராங் நம்பர், குவாட்ராடிக், அப்ளிகேஷனில் ஒரு 2 சம், டேட்டா சஃபிஷியன்சியில் ஒரு சம், இந்த மாதிரி நீங்கள் வந்து குவான்டிட்டியில் LCM HCFலாம் வச்சு வரும், அல்ஜிப்ரா பேஸ் பண்ண சம்லாம் வரும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் ஒரு சம் போட்டுட்டு வாங்க. இதுவே வந்து நல்ல அட்டெம்ப்ட். ஸோ எக்ஸாமில் வந்து ஓவர் வியூ பண்ணுறப்ப என்னடா அதோ பெருசாக இருக்க மாதிரி இருக்குது, கேஸ்லெட்ஸ்லாம் DAலாம் இருக்குதுன்னு படாதீங்க. உங்களுக்கு டஃப்னா இந்தியா லெவலில் எல்லாத்துக்குமே டஃப்பு தான். ஏன்னா அந்த கட் ஆஃப் வந்து மாறலாம். ஸோ கொஸ்டின் டஃப்பாக இருக்குது அப்படின்னா ஆப்வியஸாக கட் ஆஃப் வந்து கம்மியாக போகுது. ஸோ அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி தான் ரீசனிங்குமே அதே கதை தான். உங்களுக்கு 40 மினிட்ஸ் இருக்குது அப்படின்னா, ரீசனிங் 50 மினிட்ஸ் இருக்குது அப்படின்னா 40 கொஸ்டின் 60 மார்க்ஸ் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து இங்கேயுமே 2 மார்க்ஸ் அண்ட் 1 மார்க் இருக்கும். ஸோ 1 மார்க்கில் வந்து உங்களுக்கு கோடடில் பிளட் ரிலேஷன், கோடட் சிலாஜிசம், கோடடில் டைரக்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு அகெயின் இங்கேயுமே அதே தான். ஒரு 4-5 பஸ்ஸில் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு பஸ்ஸில் ஆச்சும் நல்லா போட்டுவாங்க. ஒரு பஸ்ஸில் போட்டாலே போதும் தான். ஏன்னா ரீசனிங் வந்து நீங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ப்ரிலிம்ஸில் நான் 35 போட்டேன்னா அது வேறு இது வேறு. இங்கே பஸ்ஸில் சீட்டிங்லாம் கஷ்டமாக தான் கொடுத்துருக்காங்க, பெருசாக தான் இருக்கும், கன்ஃபியூஷனாக இருக்கும். அப்படிங்கிறப்ப ஒரு பஸ்ஸில் போட்டு மிஷினியர்ஸ்லாம் முடிச்சுட்டு இங்கேயுமே ஒரு 10 to 12 கொஸ்டின்ஸ் போட்டாலே போதுமானது. ஒருவேளை அந்த 10ல் ஒரு 5 கொஸ்டின் 2 மார்க்ஸாக இருந்துச்சுன்னா அதில் உங்களுக்கு 10 மார்க்ஸ் வரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வந்து 35 கொஸ்டின்ஸ் 40 மார்க்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப ஸோ எப்பயுமே லாஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸில் இங்கிலீஷ் ஈஸியாக இருந்திருக்கு. மேக்ஸிமம் இங்கிலீஷில் நிறைய பேர் வந்து ஸ்கோரை பூஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு இங்கிலீஷே எனக்கு வராது, எனக்கு இங்கிலீஷே எனக்கு ஃபேவரட் சப்ஜெக்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இங்கிலீஷை லிமிட்டடாக அட்டென்ட் பண்ணிவிட்டு கான்ஸ் ரீசனிங்கில் வந்து ஸ்கோரை வந்து கொஞ்சம் ஏற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க. தென் ஃபைனலாக வந்து டிஸ்கிரிப்டிவ் இருக்குது.
சரி இப்போ உட்காந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு போகாதீங்க. நிறைய பேர் பஸ்ஸில் போகிற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, காலேஜ் வாசல் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இப்போயே வந்து மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, எதனாலும் பார்த்துக்கலாம். இனிமேல் நம்ம ரிவைஸ் பண்ணுறியும் உங்களுக்கு மண்டேல ஏற போகிறதில்ல, அது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸு தான். ஸோ டிஸ்கிரிப்டிவ் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ஸோ 30 minutes இருக்குது. இந்த டைம் வந்து உங்களுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ், அதாவது காம்ப்ரிஹென்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கான். நம்ம ஸ்கூலெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஒரு காம்ப்ரிஹென்ஷன்ஸ் கொடுத்துருப்பான். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணணும். ஸோ அதை மட்டும் ஒரே ஒரு சின்ன ஹிண்ட்டு மட்டும், டிப்ஸ் மட்டும். அது என்ன பண்ணணும் அப்படின்னா, காம்ப்ரிஹென்ஸை பார்த்து அப்படி டைப் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா மார்க் கம்மி பண்ணி விட்டுருவாங்க. சொல்ல வரதை வந்து கேட்டதை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஆல்டர்னேட் வேர்டு போட்டு மட்டும் ஃபில் பண்ணுங்கள். ஸோ காம்ப்ரிஹென்ஷனில் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள். ஒரு 3 to 4 லைன்ஸ் மட்டும் நச்சுன்னு வந்து அதை காம்ப்ரிஹென்ஷன் வந்து டைப் பண்ணிட்டு வாங்க. திரும்பியும் சொல்கிறேன், காம்ப்ரிஹென்ஷன்னா நான்லாம் ஸ்கூலில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அது ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டேன் அப்படின்னா அந்த பேராகிராஃபை பார்த்து அப்படியே நான் எழுதி வச்சிருவேன். அப்படி மட்டும் பண்ணாதீங்க, ஆல்டர்னேட் வேர்டு போட்டு வந்து ஃபில் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் வருது அப்படின்னா, உங்களுக்கு அந்த எப்பயுமே இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்ட்ரோவும் கன்க்ளூஷனை மட்டும் நல்லா பண்ணிட்டு வாங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு கிளியராகவே கொடுத்துடணும், இன்ட்ரோ அண்ட் கன்க்ளூஷன். அதுக்கப்புறம் வந்து நடுவில் வந்து கொஞ்சம் மானே தேனேன்னு போட்டு ஃபில் பண்ணிடுங்க. முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்க்கும் காம்ப்ரிஹென்ஷனுக்கும் உங்களுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம், கரெக்டான டைமிங் இல்லை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்டிவில் இன்ட்ரோவும் கன்க்ளூஷன் முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஃபில் பண்ணிட்டு டைம் இருக்கப்போ நடுவில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் ஃபுல்லாக எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காம்ப்ரிஹென்ஷன் வாங்க. ஸோ இவ்வளோதான் டிஸ்கிரிப்டிவ் பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட்டு இவ்வளோதெல்லாம் பேச சீன்லாம் இல்லை. உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் 25 மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஹிட் மாதிரி தான். ஸோ நீங்கள் சும்மா மானே தேனே ABCD வாசிஸ் போட்டாலே ஒரு 10 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. சீரியஸாக சொல்கிறேன், 10 மார்க்ஸ் கொடுத்துருவான். நீங்கள் என்ன தான் நல்லா பண்ணியிருந்தாலும் பண்ணாட்டியுமே ஓரளவு மாடரேட் பண்ணுறவங்களுக்கு 15 கொடுப்பாங்க, நல்லா பண்ணியிருந்தால் ஒரு 18-19 கொடுப்பாங்க. ஒரு டேரக்ட்மே 25லாம் போட மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த 4-5 மார்க்கு தான் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ 25 கொஸ்டின்ஸ் 30 minutes இருக்குது அப்படின்னா 30 நிமிஷம் நல்லாவே டைம் இருக்கும். 25 மார்க்ஸுக்கு அகைன் சொல்கிறேன், பயப்படாதீங்க. மானே தேனேன்னு போட்டால் கூட 10 மார்க் கொடுத்துருவாங்க. நீ நல்லா பண்ணிங்கன்னா ஒரு 18-19 கொடுப்பாங்க. சுமாராக பண்ணிங்கன்னா ஒரு 13-14 கொடுப்பாங்க. அதான் பட் 5 மார்க்குமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரியா? ஸோ இவ்வளோ தான் எக்ஸாம்ஸ். ஸோ கூலாக இதாக பண்ணிட்டு வாங்க. செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியம். எப்பயுமே சொல்கிறது தான், இப்போயே கட் ஆஃப் பற்றிலாம் ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸோ அவுட் ஆஃப் 225க்கு நிறைய பேர் கட் ஆஃப் அனலைசிஸ்லாம் பார்த்துருப்பீங்க வீடியோஸ்லாம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த 69 அவுட் ஆஃப் 225க்கு 69, 70, 64, 63 எடுத்தவங்க எல்லாமே உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிட்ருவாங்க. ஸோ அப்போ பாருங்கள், 225க்கு ஒரு 70 எடுத்தாலே உங்களுக்கு இன்டர்வியூக்கு போகிறதுக்கான சான்ஸ் 100% இருக்குது அப்படிங்கிறப்ப, ஸோ ஈச் அண்ட் எவ்ரி செக்ஷனில் நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு இதிலே டிஸ்கிரிப்டிவ் சேர்த்து தான் சொல்கிறேன். 70 மார்க்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ்லேயே உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு 12 மார்க் வருது அப்படின்னா, இது இங்கிலீஷில் வந்து ஒரு 15 ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன். இதுவே பார்த்துங்க 72 வந்துருச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி புஷ் பண்ணி 35 கொஸ்டினில் 20 போடணும் 25 போடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் போகக்கூடாது. நச்சுன்னு தெரிஞ்சதில் ஒரு 7-8 கொஸ்டின் எல்லா செக்ஷன்லேயும் அடித்தாலே அந்த 2 மார்க்லாம் வரப்போ உங்களுக்கு நல்லாவே மார்க்ஸ் வந்துடும். எக்ஸாம் ஈஸியாக பண்ணலாம், நல்லா பண்ணிட்டு வாங்க. ஸோ கமெண்ட் பாக்ஸில் ஆல் த பெஸ்ட் வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இந்த சேனலில் பார்க்குற எல்லாருமே இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் விஷ் பண்ணுங்கள். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட போடுவோம். நானுமே விஷ் பண்ணிக்கிறேன், நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். ஒன்ஸ் நீங்கள் மெயின்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா, ஸோ இன்டர்வியூ பற்றி கவலைப்படாதீங்க. மார்க் இன்டர்வியூ வந்து நம்ம டீம் இருக்காங்க. ஸோ ரமேஷ் சார், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்டு பேனல் மெம்பர், லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம சக்ஸஸ் மீட் நடத்தியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் நம்மளோட மார்க் இன்டர்வியூ வர பசங்க எல்லாருமே 60% அதிகமாக கிராக் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஒரு கேஆர் லாஜிக்ஸ் வந்து ஒரு லக்கி மாதிரி இருக்குது இன்டர்வியூ போகிறவங்களுக்கு. அதனால் இன்டர்வியூ பற்றி கவலைப்படாதீங்க, எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் மெயின்ஸ் மட்டும் கிளியர் பண்ணிட்டு வாங்க. ஒரே ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஒருத்தவங்க முக்கியமானவங்க ஆல் த பெஸ்ட் சொல்லணுமா? எக்ஸாம்ஸ் ஆல் த பெஸ்ட் சொல்லுங்கள். அங்கே பார்த்து சொல்லுங்கள். எக்ஸாம்ஸ் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு தெரியுமா, நானே எக்ஸாம் சூப்பராக பண்ணுறேன். என்னடா எல்கேஜி போயிட்டே இல்லை, எப்படி பண்ணுற எக்ஸாம்லாம், எப்படி பண்ணுற மார்க்ஸ்லாம், எப்படி கிரேடு வாங்குற, மேம் என்ன போட்டு விட்றாங்க கீழே,
மார்க் போட்டு விடுறாங்களா? மார்க்ல என்ன போட்டுருவாங்க? ஸ்டார் போடுறாங்களா? எப்படி போடுறாங்க? டிக் போடுறாங்களா? டிக் போடுறாங்களா? சரி, ஓகே, சூப்பரா பண்ணிட்டு வாங்க. அப்படி சொல்லிடு ஃபைனலா எனர்ஜியா சூப்பரா பண்ணிட்டு வாங்க. ஓகே.